திண்டுக்கல் தொகுதி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கைலை ராஜனை ஆதரித்து பேசிய அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கச்சத்தீவை மீட்பதாக சொல்பவர்கள் தமிழர் மீது அக்கறை இருந்தால் தமிழீழம் பெற்று தரட்டுமே என்று கேள்வி எழுப்பியுள்ளார். கச்சத்தீவை மீட்டு எடுக்கிறதுக்கு 10 வருஷம் கோமால படுத்திருந்துட்டு 10 நாள்ல வாக்குப்பதிவிற்கு வர்றாரு. என்ன கொடுமை பாருங்க. அதை அண்ணாமலை ஆட்சியில் போட்டு எடுத்து கொடுத்தாராம். இப்பதான் கச்சத்தீவு நம்மகிட்ட இல்லைன்னே எங்களுக்கு தெரியும். கச்சத்தீவு நமக்குன்னு இருந்த கடல் எல்லை தூரம், அவனுக்கு இருந்த கடல் எல்லை அவனுக்கு அதிகம்னு 13 வருஷமா பேசிட்டு வரேன். நான் நெய்தல் படை அமைப்பேன், அதில் மீனவர்களையே ராணுவ வீரர்கள் போல கட்டமைப்பேன். நீ பெட்ரோல் கொண்டு போறியோ இல்லையோ, சாப்பாடு கொண்டு போறியோ இல்லையோ, கையெறி கொண்டு கையில கொடுப்பேன். தொட்டான்னா தூக்குடா, இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகுடா, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன பிறகு மக்களிடத்துல எனக்கு பெறுகிற ஆதரவை பார்த்து முதல்ல பயந்து என் சின்னத்தை எடுத்த. இப்ப எண்ணத்தை பார்த்து பயப்படுற. இலங்கைக்கு கொடுத்த கச்சத்தீவை திருப்பி எடுக்கிற வலு இருக்கிற நீங்க, அதிகாரம் இருக்கிற நீங்க, இலங்கையை 2ஆ பிரிச்சு தமிழீழத்தை எங்களுக்கு பெற்றுத்தர முடியாதா? முடியும்ல? அவ்வளவு அக்கறை என் இனத்தின் மீது உங்களுக்கு இருந்தால் இதையும் செய்யலாம்ல. இந்த நாடகத்துக்கு ஏமாறுகிற ஏமாளிகளோ கோமாளிகளோ அல்ல தமிழ் மக்கள் என்பதை நாம் இந்த தேர்தலில் நிரூபிக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.